தெற்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் விஆர்எஸ் அவர்களே, அதே போல வடக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளர் பல பணியவர்களே, நான் முயற்சி செய்திருக்கிறேன். குறிப்பாக ஆலாத்தூரில் இந்த பகுதியினுடைய அடிப்படை தேவையாக இருக்கிற நியாயவள கடை கட்டிடம் வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்தது. அதை தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பெற்று தந்து அதை செய்து முடித்திருக்கிறோம். அதே போல இந்த நம்முடைய ஆலாத்தூர் பகுதியில் நீண்டகால கோரிக்கையாக இருந்திருக்கிற குடிநீர் பிரச்சனைக்காக பிள்ளையார் கோயிலடியில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு நீர்நிலை தேக்க தொட்டி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய ஆலாத்தூர் படுகையில் கிட்டத்தட்ட 64 லட்சம் மதிப்பீட்டில் சாலை வசதிகள் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இன்னும் இந்த பகுதியின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் ஆலாத்தூரில் இன்னும் நிறைய கோரிக்கைகள் இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய வடிவாய்க்காலிலிருந்து ஆலாத்தூர் வரை இருக்கிற அந்த சாலை நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் உடனடியாக அந்த சாலை போடப்பட வேண்டும். குறிப்பாக இது மிக முக்கியமான சாலையாக இருக்கிற நம்முடைய திருப்பள்ளிக்காடு புண்ணியத்தலமாக இருக்கிற திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரன் கோயிலுக்கும் அதே போல இந்த பகுதியினுடைய முக்கியமான எட்டுக்குடி பகுதியாக இருக்கிற இந்த சாலை மிக முக்கியமான சாலை என்பதனால் அதை நெடுஞ்சாலைத்துறையின் கவனத்திற்கு கொண்டு சென்று அது நம்முடைய இருவழி சாலையாக மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு நான் சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறேன். அதனுடைய துறை அமைச்சர் அவர்களிடமும் நேரடியாக மனு அளித்திருக்கிறேன். எனவே நீங்கள் வெற்றி பெற செய்தால்